வெட்டி ஃபேன்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு முக்கியமான பதிவு பார்க்கலாங்க. இந்த பதிவு பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கான ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லிக்கிறேன். அதை கொஞ்சம் கேளுங்க. ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஹோமியோபதி டாக்டரை போய் மீட் பண்ணோம். எங்கள் பாப்பாவுக்கு சைனஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி பார்க்க போகும்போது அந்த டாக்டர் கேட்டாங்க, நீங்கள் குழந்தைங்களுக்கு என்ன ட்ரிங்க் கொடுக்குறீங்க அப்படின்னு. நான் சொன்னேன், மார்க்கெட்டில் இன்றைக்கி விற்கிற அந்த பிராண்ட்ஸ் எல்லாம் பேர் சொல்லிவிட்டு, இதில் ஏதாவது அவங்களுக்கு பிடிச்சதை நான் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் சார் அப்படின்னு சொன்னேன். ஸோ அவங்க கேட்டாங்க, நீங்கள் வீட்டில் ஒரு ஹெல்த் ட்ரிங்க் ரெடி பண்ணுறீங்கன்னா அது எவ்வளோ நாளைக்கு நல்லாயிருக்கும்? ஒரு மாவு ஏதாவது அரைச்சி வீட்டில் வைக்கிறீங்க, அது எவ்வளோ நாளைக்கு பூச்சி வண்டெல்லாம் விழுகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன், ஒரு 2-3 மந்த்ஸ் அதுக்கு மேலே வந்து அது வண்டு விழுந்துடும் சார் அப்படின்னு சொன்னேன். நம்ம வீட்டில் நம்ம அரைக்கிறது 2 மாதத்துக்கு மேலே வண்டு விழுந்துருது. ஸோ நீங்கள் கடைகளில் வாங்கி மிக்ஸ் பண்ணி கொடுக்குறீங்களே, அந்த ஐட்டம் எல்லாம் வந்து 2 இயர்ஸ்க்கு கேரண்டி கொடுத்துருக்காங்க. அதில் பூச்சியே வராது, வண்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அதில் என்ன மிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னேன். கெமிக்கல் மிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த கெமிக்கலை வந்து நீங்கள் டெய்லியும் பாப்பாங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கும்போது அது ஹெல்தியா அன்ஹெல்தியா அப்படின்னு கேட்டாங்க. கண்டிப்பாக அன்ஹெல்தி தான் சார் அப்படின்னேன். ஸோ அவங்க அன்றைக்கி கேட்ட கேள்விகள்லாம் வந்து எல்லாமே எனக்கு நியாயமாக தெரிஞ்சது. நான் அன்றைக்கி டிசைட் பண்ணேன், அன்றைக்கோடு இனிமேல் குழந்தைங்களுக்கு வந்து ஷாப்ஸில் வாங்கி எந்த ஒரு ஹெல்த் ட்ரிங்க்கும் கொடுக்கக்கூடாது. வீட்லேயே முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ ஹெல்த்தியாக கொடுக்கணுமோ அவ்வளோ ஹெல்த்தியாக கொடுக்கணும்னு யோசிச்சு தான் இந்த ஹெல்த் ட்ரிங்க் தயார் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் கொடுங்க. இது சைனஸ்க்கு மட்டும் இல்லை, காஃபு, கோல்டு, ஃபீவர் எல்லாத்துக்குமே ஆஸ் யூஷுவல் நம்ம ரெகுலராக கூட எடுத்துக்கலாம். தப்பே இல்லைங்க. சாப்பிடும்போது நல்லா கமகமன்னு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ஆரோக்கியத்தை கொஞ்சம் யோசித்து நல்ல விதத்தில் எல்லாமே செஞ்சு கொடுங்க. கடைகளில் வாங்கி கொடுத்து ஈஸியாக வேலையை முடிக்கணும்னு நினைக்காதீங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.